சீனு வணக்கம். வணக்கம். சாட் வித் சென் என்கின்ற இந்த ஷோவுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னோட மனதுக்கு நெருக்கமான பல படங்களை எடுத்த ஒரு இயக்குனர் நீங்கள். உங்களுடைய படம் மாமனிதன் இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான படம். அவ்வளோ நெருக்கமான ஒரு படத்தை எடுத்தோம். அந்த படம் வெளிவரதுக்கு உண்டான காலதாமதங்கள், அதுக்கப்புறம் அந்த படம் தியேட்டரில் வரும்போது தியேட்டரில் பெருவாரியாக வரவேற்கப்படவில்லை. அந்த படம் எளிய மக்கள் அந்த படத்தை ரொம்ப ரசித்தாங்க, நமக்கு தெரியும். ஆனாலும் தியேட்டரில் நிற்கல படம். அப்புறம் ஓடிடியில் பெருவாரியான ஒரு வெற்றி படத்துக்கு கிடச்சிருக்கு. நிறைய பேர் ஓடிடியில் பார்த்தாங்க. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்டுக்கு இந்த படம் போகும்போது, இந்தியாவுக்கு வெளியே உள்ள ஆடியன்ஸுக்கு இந்த படம் போய் சேரும்போது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அந்த படம் அங்கே வரவேற்கப்படும். இந்த வெள்ளக்காரி பெண்மணிகள் அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க பண்ண ரியாக்ஷன் நான் பார்த்தேன். அந்த வீடியோக்கெல்லாம் நான் பார்த்தேன். இந்த அளவுக்கு அவங்களுக்கு போய் ரீச் ஆகுது இந்த படம். இவ்வளவு சிரமங்கள் வழியாக தான் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. தர்மதுரையோட மாபெரும் வெற்றிக்கு பிறகு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தயாரிக்கிறதா சொல்லி நம்ம ஆரம்பிக்கப்பட்ட படம். உட்காந்து ஆழ்ந்து யோசிச்சு பார்க்கும்போது இதை யாருமே குறை சொல்ல முடியாது. காலத்தின் மேலே தான் நம்ம இதை நம்ம சொல்ல முடியும். யுவன் சங்கர் ராஜா கொஞ்சம் துணிஞ்சிருந்திருந்தாருன்னா இந்த படமும் இன்னும் ஒரு 1.5 வருஷமோ 2 வருஷத்துக்கு முன்னாடியே கூட இந்த படம் வெளியில் வந்திருக்கும். ஆனால் அவர் கொஞ்சம் அங்கே நேரத்தில் தயக்கம் காட்டிட்டாரு. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. நான் 37 நாளில் ஷூட்டிங் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட் டைம் ஒரு மியூசிக் டைரக்டர் அது ஒரு கதையம்சமுள்ள ஒரு படத்தை எடுக்க வர்றாரு. ஸோ அவருக்கு எந்த வகையிலும் பின்னடைவு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தி இதை 37 டேஸில் இந்த படத்தை நம்ம எடுத்தாச்சு. பெரிய பொருட்செலவுலாம் ஒன்றும் கிடையாது. இயற்கையாக இருக்கிற மலைகள் இதைத்தான் நம்ம காமிச்சிருக்கோம். அடுத்த நாள் காலை ரிலீஸ் ஆகுதாங்கிறது தெரிகிறதே நைட்டு 3 மணிக்கு தான் தெரிஞ்சு. இதுக்கு இடையில் விக்ரம்னு ஒரு படம் பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. இப்போ எப்பயுமே நீங்கள் சினிமாவில் இந்த மாதிரி படங்கள் தனியாக வரணும், எந்த போட்டி இல்லாமல் வரணும். ஏன்னா ஒரு கமர்ஷியலாக உங்களுக்கு வெகு ஜனங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு குத்துப்பாட்டு இல்லை, பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை, ஒரு லைவான ஒரு படம், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். ஏன்ட்டே நிறைய பேர் கேட்குறாங்க, இதில் விஜய் சேதுபதி எப்படி ஃபுல்லாக வர்றாரா, அதாவது 10 நிமிஷம் வர்றாரா, 15 நிமிஷம் வர்றாரா? அதுக்கு ஒரு காரணம் அவர் அந்த மாதிரி சில படங்களில் வந்திருந்தார். இந்த மாதிரி கேள்வி. விக்ரமில் வில்லனாக நடித்து தன்னோட மனைவியோட கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கார் அந்த படத்தில். ஆமாம். இந்த மாதிரியான இமேஜ் பிரச்சனைகள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்த ஆடியன்ஸோட மனநிலையே ஆக்ஷன், பிளட்டு, க்ரைம் அப்படிங்கிற ஒரு மூடில் இருக்கிற ஒரு நேரத்தில் இந்த படம் ஒரு 20% ஆடியன்ஸோட தியேட்டரை விட்டு போகுது. விளம்பரத்தை எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த சைட்லலாம் நம்ம ரொம்ப வீக்காக இருந்தோம், செய்ய முடியலை. அப்போ அதுக்காக நம்ம விட்டுற முடியாது இல்லையா. அதுக்கு முன்னாடியே நான் இறங்கி வேலையை ஆரம்பிச்சிட்டேன். விஜய் சேதுபதிக்கு நான் ஃபோன் பண்ணி, இப்படி இந்த படத்தை நாங்கள் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறோம், நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டோன்னே விஜய் சேதுபதி அந்த படத்தை அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணாப்புல. அதாவது என்னென்னா என்ட்ரி ஃபீஸ்லாம் கட்டி அதை அனுப்புறதுக்கு ஒரு 300 ஃபெஸ்டிவல் அடிச்சிட்டார். இந்த ஃபெஸ்டிவலுக்கு போன படங்கள் துருக்கியில் அடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் போயிருந்தீங்களா? டர்க்கி நான் போகலாம், பட் அவங்க கூப்பிட்டாங்க, என்னால் போக முடியலை. அடுத்து டோக்கியோ. நமக்கு அந்த அவார்டு கிடைச்சோடனே, டோக்கியோவில் கிடைச்சோடனே இதை பூரா நாங்கள் என்ன பண்ணோம், பத்திரிகையில் செய்தியாக கொடுக்க 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 ஆடியன்ஸ் ஆகலை, நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜப்பான் அப்படின்னா அஃபிஷியல் நாமினேஷன் ஆகிருக்கிற ஃபிலிம்ஸை அதோட கண்டென்ட்டை ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்குறாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய சினிமா மேகசின் எல்லாத்துலேயுமே வருது. இப்படி ஒரு கலாச்சாரமாக ஒரு படம் வருது, ஒரு தந்தையை பற்றி ஒரு படம் வருது, ஒரு மன்னிப்பை பற்றி ஒரு படம் வருது, ஒரு தியாகத்தை பற்றி ஒரு படம் வருது. இது மாதிரி தகவல்கள்லாம் அவங்க போய் சர்ச் பண்ணும்போது இந்த படம் எங்கே இருக்குன்னு அவங்க தேடி பார்க்குறாங்க. அது ஆகா ஓடிடியில் இருக்குது. நம்ம ஒரு 8 படம் எடுத்தாச்சு. ஒரு தாய் தன்னோட 8 குழந்தையில ஒரு குழந்தைய சாக விடுவாளா? இப்போ எந்தெந்த நாடுகளுக்கு போனீங்க ஆல்ரெடி ஃபெஸ்டிவல்ஸுக்கு? முதல்ல எனக்கு நீர்ப்பறவை படம் இருக்கு இல்லையா, நீர்ப்பறவை சவுத் கொரியாவில் ஜியோன்ஜி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அஃபிஷியல் நாமினேஷன் ஆச்சு. அப்போ பாலுபேந்திரா சார் இருந்தார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்போ அந்த படத்தோட ப்ரொடியூசர் உதயநிதி சாருக்கு அவர் ஒரு லெட்டர் எழுதினார், இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல், நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அவங்களால போக முடியல. நானும் அப்போ அதை பற்றி அவேர்னஸ் இல்லை. ஆனால் அதுக்காக சார் ரொம்ப வருத்தப்பட்டார். இப்போ இந்த படம் எடுத்தால் இப்போ அவர் இல்லை. நம்ம என்ன யார்கிட்ட போய் இதை கேட்க முடியும்? ஸோ அப்போ நமக்கு நண்பர்கள் மிஸ்கின்னா மனசில் இருக்கிறத சொல்லக்கூடிய ஒரு ஆள். எதிர்பாராதது என்னென்னா, ஃபஸ்ட்டு சங்கர் சார், டைரக்டர் சங்கர் சார் இதை பற்றி ஒரு ட்வீட் பண்ணார். இந்த படத்தை எல்லோரும் தரிசனம் பண்ணுங்கன்ட்டு போயிட்டார். 16 ஷோ போட்டேன். நான் ஒரு கலைஞர், நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய படத்தை எல்லா மக்களும் பார்க்கணுன்னு தான் நான் விரும்புவேன். இங்கே இருக்கிற நாட்டு வைத்தியர்கள் குழந்தைய என்னமோ ஏதோன்னு அப்படியே பார்த்துட்டு இது தேராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை இப்போ ஒலிம்பிக்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நானா அமெரிக்கா போகிறேன், நானா மாஸ்கோ போகிறேன். அப்போ உண்மையிலே மாஸ்கோ போகிறது யார் அப்படின்னா, அது நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலை போகுது, அங்கே மேஞ்ச கோழி போகுது.
பண்ணப்புறம் போகுது, பண்ணப்புறத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மலைகள் போகுது, அந்த வாழ்க்கை போகுது, அந்த ஓடை போகுது, ஓடையில் நீந்திக்கிட்டு இருக்கிற ஐர மீன் போகுது. ஐர மீன் குழம்பு படத்தில் வருது. கங்கா நதியில் மேலே இருந்து அந்த நள்ளிரவில் சொன்னவனே ஏரிக்குள்ளே குதிச்சிங்க பாருங்கள். ஒரு விமர்சகர் கூட கேட்டார், அவனே நடக்க முடியாமல் இருக்கான், ஆனால் குதிக்கவே எப்படி எம்பி குதிக்கிறான்னு கேட்டார். அவன் சாக துணிந்து விட்டான்னு சொல்கிறாங்க. ஏன் அவன் சாக துணிந்தான்னு ஒரு வார்த்தை தமிழில் இருக்குது. ஏன்னா சாகிறதுக்கு துணிச்சல் வரும். ஆமாம், தற்கொலை பண்ணுறதுக்கு பெரிய துணிச்சல் வேணும். ஒருத்தன் சேர் போட்டு மேலே ஏறி தூக்கு மாடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். தூக்கு மாடியை ஏறி நின்றுக்கிட்டே இருந்திருக்கான். அவனை அதுக்குள்ளே வீட்டில் காப்பாற்றிட்டாங்க. அவனை உள்ள கதவை திறந்து அவனை காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றணும், நல்ல வேலைக்கு நின்றுக்கிட்டே இருந்தான், நல்ல வேலைக்கு நின்றுக்கிட்டே இருந்தான். அப்படின்போது அவன் சொன்னானா, நான் ஏன் நின்றுக்கிட்டு இருந்தேன்னா, யாராவது இந்த சேரை எடுத்து விட்டால் நல்லா இருக்குமேன்றக்கா நின்றுக்கிட்டு இருந்தேன் நான். அப்போ கூட சாக தயாராக தான் இருக்கு. ஸோ அப்போ சாக துணிச்சல் வேணும். மிகப்பெரிய மனிதர்கள்ட்ட கூட இல்லாத அந்த அன்பு, கருணை ரொம்ப சாதாரணமாக இருக்கிற எளிய மக்கள்கிட்ட இருக்குது. நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு துளசி இருந்தால் நம்ம பார்க்குறது கிடையாது. ஆனால் மூலிகையை தேடி மலைகளில் அலைகிறது, இது மனிதனோட இயல்பு. என் பிறந்த நாள் 300 நான் வாடகை தராது முடியாது. அந்த நேரத்தில் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் நடிக்க வாய்ப்பு கேட்குறவங்க அந்த பசங்கள்லாம் ஒரு கேக் வெட்டணுன்றாங்க. ஆனால் 300 வாடகை கொடுத்தா தான் என் ரூமுக்கே போக முடியும், ரூமுக்குள்ளே வச்சு வெட்ட முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்பர் 14 இந்திரா காந்தி தெரு, பாலுபேந்திரா சார் வீடு. சார்கிட்ட போனோடனே, சார் பர்த்டே சார் அப்படின்ட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை அவர் கையில் கொடுக்குறேன். அவர் ப்ளஸ் பண்ணிவிட்டு 500 கொடுத்துச்சு. 500 அங்கே சாதாரண காசு கிடையாது. 300 தானே எனக்கு வாடகையை. ஆனால் அந்த 500 எடுத்துக்கிட்டு அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுத்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு மனசு வரல. இதை பூரா அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு கொண்டாடணும்னு முடிவு ஆயிடுச்சு. அப்படியே கொண்டாட்டத்தில் போயிடுச்சு. ஆட்டத்தை போட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு ரூமுக்கு வந்தால் என் பெட்டி கிட்டி எல்லாம் எடுத்து வெளியே வச்சு பூட்டி வச்சுட்டாங்க. போக்கிடம் இல்லை. அப்படியே நடந்து வந்தேன். அந்த சாலையோர மனிதர்களோடு அந்த இரவு நான் ரோட்லேயே தூங்கவே இல்லை. விடிய ஆட்டம், பசங்கள்லாம் வர சொல்லி, இங்கே தான் உட்காந்துருக்கேன் வாங்கடா அவனு வர சொல்லி, அன்றைக்கி இருந்த பசங்க ஒரு 4-5 பேர் வந்து அவங்க கேக்கை வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கேக்கை அன்னைக்கு நைட்டு உட்காந்து வெட்டி, இப்படித்தான் அந்த வாழ்க்கை பயணமாயிருக்கு. நான் இயக்குனராகவே நான் நினச்சி கூட பார்க்கல. பாலு மகேந்திரா சாரை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. பாலு மகேந்திரா சாரோட பட்டறையில் இருந்து வந்த உங்களை தவிர எல்லாருமே வயலன்ஸ் உள்ள படங்கள், ஹீரோயிசம் உள்ள படங்கள் இப்படி தான் இருக்க வழியே. நீங்கள் மட்டும்தான் பாலு மகேந்திராவுக்கு இருந்த ஒரு இயற்கை காட்சிகள் மேலே இருக்கிற ஒரு பாசமும், மெல்லிய காதல் மேலே அவருக்கு இருந்த இதெல்லாம், அது அப்படியே அவரை பின்பற்றதா இல்லை? ஒரு சினிமா எங்கே உருவாகுதுன்னா அது ஒரு இயல்பு உணர்ச்சியில் உண்டாகிறது தான். லைஃப்பை ரிலேட் பண்ணாத அல்லது பர்சனலாக நான் கனெக்ட் பண்ணிக்க முடியாத ஒரு படத்தை உருவாக்குறாரு ஒருத்தர் அப்படின்னா அது முழுக்க அவருடைய கற்பனை, திரைக்கதையில் ஒரு திட்டமிடல், தொடர்ந்து ரசிகனை அப்படி என்கேஜாக முன்னாடி வச்சுக்கிறது. ஸோ நம்மளும் அந்த சமாச்சாரத்தை தான் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அது மட்டும் வேறு வகையில் நம்ம செய்கிறோம். உங்களுடைய சொந்த வாழ்க்கையும், நீங்கள் பார்த்த மனிதர்களும், கிராமத்தில் நீங்கள் பார்த்த அனுபவங்களும் எல்லாம் உங்கள் படங்களில் வந்துக்கிட்டே இருக்குது. ஏழ்மையான ஒரு பின்புலத்தில் பிறந்து வளர்ந்தவர் நீங்கள். உங்களுடைய சின்ன வயசுலேயே உங்கள் அப்பா உங்களை விட்டுட்டு போனவர். வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்காத துயரங்களே இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த துயரங்கள் எதுவுமே உங்களுக்கு வயலன்ஸாக மாறல, பழி வாங்குதல் வச்சு ஒரு படம் கூட நீங்கள் இன்ன வரைக்கும் எடுத்ததில்லை. பேரன்பே போதிச்சுட்டு இருக்கீங்க. நான் யார், எந்த ஊர், எந்த பின்புலமுமே தெரியாமல் எண்ணற்றோர் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. என்னுடைய சிறு பிள்ளைகளை மன்னிச்சிருக்காங்க, என்னை ஏற்றிருக்காங்க. ஒரு கலைஞன் அப்படின்னாலே அவன் இறக்க மாட்டான்னு அர்த்தம். எப்படி அப்படின்னா அவன் உருவாகிறதுக்கு, அவன் எழுதுறதுக்கு, அவன் சிந்திக்கிறதுக்கு யாரை பற்றி அவன் யோசிக்க மாட்டான். ஒரு கதை யோசிக்கிறவன் என்னைக்காவது தன் குழந்தைகள்கிட்ட ஒரு நேரம் கொடுத்து உட்காந்து பேசுவானா? எப்பயுமே அவனுக்கு அதுதான் ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஒரு பேஷன். இந்த பேஷனுங்கிறது ஒரு சுமை தான். யாருக்குமே நேரம் கொடுக்க முடியாது. நிறைய செய்ய வேண்டிய கடமைகளே செய்யாமல் இந்த வாழ்வுங்கிறது வளர்ந்துக்கிட்டே போகிற வாழ்வு கிடையாது, முடிவை நோக்கி போகிற வாழ்வு. கண்டிப்பாக அந்த சகிப்புத்தன்மையும் அந்த பொறுமையும் மன்னிக்கும் குணமும் தான் உன்னதமான விஷயங்களை உண்டாக்குது, மாற்றங்களை உண்டாக்குது. பழி உணர்ச்சி அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த சிறை கூடங்களை நிரம்பி வழிகிறதுக்கு மிக முக்கியமான காரணம். எண்ணற்ற சிறைவாசிகள் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு நிமிஷத்தில் செஞ்ச குற்றங்களுக்காக உள்ளே இருக்காங்க. சினிமாவில் எப்பயுமே என்னென்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திருளானது. ஏன் அப்படின்னா சாதாரண மக்கள் அதை செய்கிறது கிடையாது. வேறு யாரோ செய்யும்போது அவங்களுக்கு அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் கிளர்ச்சி உண்டாது. இப்போ உதாரணத்துக்கு பறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பஞ்சவர்ண கிளியை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன பறவை அடிபட்டு கீழே துடிச்சிக்கிட்டு இருந்துச்சு வச்சுங்களேன், எல்லாம் ஓடி பார்ப்பாங்க. செக்ஸ்
வயலன்ஸ், ராபரி ஹாலிவுட்டோட பேசிக்கான தியரி இது. அதனால தான் அவங்க ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின் ராபரி எடுத்தாங்க. ஆமாம், அது கிரேட் ட்ரெயின் ராபரி. ஒரு கொள்ளையடிக்கிறத பார்க்குறது, இதெல்லாம் காமன் மேன் செய்ய முடியாத ஒரு ரவுடியை பார்க்குறது, எல்லா இதுவும் செய்வார். ஆனால் அவருக்குள்ள ஒரு நியாயம் இருக்குன்றது. ரவுடிக்கே ஒரு திக்ஸ். நடிகர் தங்கவேல் வந்து பழைய படத்தில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால் தப்பிச்சிட்டேன், இல்லைன்னா வாழை எடுத்துருப்பேன்னு வாப்பில. இடிமுழக்கம் அப்படிப்பட்ட ஒரு படமா? முதல் முறையாக நான் வந்து ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கிறேன், ஒரு த்ரில்லர் படம் எடுக்கிறேன். படத்தில் 4 ஃபைட் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த மன்னிப்பு, இந்த கம்பேஷனை அந்த படத்தில் கைவிட்டதா சொல்லலாமா? நம்ம வெகுஜன மக்களை ஈர்க்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நான் ஃபஸ்ட் டைமாக நிறைய மாமனிதனுக்கு ஆரம்பத்தில் வந்த அந்த பின்னடைவினால் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்களா? இல்லை, மாமனிதன் வந்து வேறு ஜேர்னல். அது இது ஒரு வகையான படம், ஒரு ஆக்ஷன் பேஸ்டு சஸ்பென்ஸ். நீங்கள் முதல்ல படம் எடுக்கும்போது பரத் அப்படின்ற ஒரு ஹீரோவை வச்சு கூடல் நகர் என்ற படம், புணங்களை அறுக்கிற போஸ்ட்மார்ட்டத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒருத்தனோட கேரக்டரும் இப்படி தான் நீங்கள் முதல் படமே ஆரம்பிக்கிறீங்க. அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று, ஆடு மேய்ச்சி நடக்கிற ஒருத்தன், வேலை வெட்டி இல்லாமல் ஆடு மேய்ச்சி கிராமத்தில் நடக்கிற எந்த சிக்னிஃபிகன்ஸும் இல்லாத ஒரு ஹீரோ. அப்புறம் அந்த மக்கள் வந்து ஆட்டை திருடி வைக்கக்கூடிய ஆட்கள், விளிம்பு நிலைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள். அந்த கதை 2வது படமாக எடுக்கிறீங்க. நீர்ப்பறவைக்கு வரும்பொழுது கருவாட்டு வியாபாரம் பண்ணுற 24 மணி நேரமும் குடியில் மூழ்கி நடக்கூட ஒரு ஹீரோவை நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரியான கதைகளை வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு சொல்லி ஒரு ஓகே வாங்கி எப்படி இது சாத்தியப்படுத்திட்டீங்க இந்த படங்கள்? இந்த ஃபஸ்ட்டு படம் எனக்கு வந்து நான் எடுத்துட்டேன், கூடல் நகர் எடுத்துட்டேன். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞனை கதாநாயகனாக வச்சு எடுத்த படம். சூரியன் சந்திரன்ற இரட்டை சகோதரர்களை பற்றிய படம். ஒருத்தன் பொணம் இருக்கிறேன், ஒருத்தன் புஸ்தக கடை வச்சுருப்பேன். அது ஒரு ஆவரேஜாக அது போச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த பயணம் தான் ரொம்ப சிரமமான பயணமாக இருந்துச்சு. பரத் அதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தவர். பரத் தான் முக்கியமான காரணம். பரத்துக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சதுனால தான் ஒரு தயாரிப்பாளர் வந்தாங்க. முதல் வந்து பரத் மாதிரி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு நடிகர், அப்போ அவரை வச்சு எடுத்த படம். 2வதுனா நீங்கள் ஒரு அறிமுக ஹீரோவுக்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றீங்க. அப்படி தான் விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறார். எப்போ முடிவெடுத்தீங்க, இல்லை இவர் தான் எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்றது? விஜய் சேதுபதி உள்ளே வந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுக்கு முன்னாடி அதை படமாக்குறதுக்கு நான் நிறைய இடங்களில் கதை சொல்லி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அந்த கதையை நான் உருவாக்குனதே வந்து கறிக்கடை வச்சுருக்கிறேன், ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பொண்ணு, இப்படி தான் ஃபஸ்ட்டு அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணேன். அம்மா லீட் ரோலாக இருக்குது, ஹீரோஸ் வந்து அதை விரும்ப மாட்டாங்க இல்லையா. ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலை என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நிறைய பேருக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்து திருப்பி கொடுத்துட்டு போனவங்களாம் இருக்காங்க. விஜய் சேதுபதியை நான் ஒரு ஆடிஷனில் நான் சந்தித்தேன். பார்க்கும்போதே எனக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் வந்து ஒரு சினிமா நடிப்பு புரிஞ்ச தன் திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு வேகத்தோடு இருந்த ஒரு இளைஞன், ஒரு ஸ்கிரிப்ட் புக்கை ஃபுல்லாக படிக்கிற அளவுக்கு நாலேஜ் உள்ள ஒரு பையன். இது ரொம்ப முக்கியம். இந்த புக்கை நீ படிச்சிருப்பா. விஜய் சேதுபதி அதை ஃபுல்லாக படிச்சுட்டு, சார் இந்த இடம் நல்லா இருக்கா, தான் செஞ்ச பூதத்தை பார்த்து தானே பயப்படுற மந்திரவாதி மாதிரி நான் எழுதின ஸ்கிரிப்டை பார்த்து நானே பயப்படுவேன். இந்த குண்டு வெடிக்குமா, இது போய் அடிக்குமா, எழுதிட்டோம் ஒரு வேகத்தில். ஓவர் கான்ஃபிடென்ட் எப்பயுமே என்கிட்ட இருக்காது. இன்னும் சொல்ல போனால் கலையே ஒரு கொஞ்சம் சந்தேகம்தான். சந்தேகம் இல்லைன்னா கேள்வி பிறக்காது, கேள்வி பிறக்கலைன்னா லாஜிக் அடைபடாது. கதைனா என்ன, காரணம்னா லாஜிக்கு. கதையாம் காரணமாம் காரணத்தில் தோரணமாம் அப்படி தமிழ் சொல்லுது. ஸோ அப்போ காரணங்களின் தோரணங்கள் தான் கதை. காரணம் வீக்காக இருந்துச்சுன்னா நம்ப மாட்டான். ஸோ அப்படி விஜய் சேதுபதிக்கு வந்து அந்த ஆற்றல் இருந்துச்சு. ஷூட்டிங்கில் வந்து உங்களுக்கு என்னென்னா, சீன் சொன்னால் போதும், ஃபுல் டைலாக் மனப்படம் இல்லைனா 34 டேஸில் அந்த படம் எடுக்க முடியாது. அப்படி என் படங்கள் நடித்த அது விஷ்ணு விஷாலாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், உதயநிதி சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவ்வளவு இயல்பாக அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண படங்களில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் தனிச்சு. ஸோ அந்த படம் வந்து ஒரு 3 நேஷ்னல் அவார்டு வந்துருச்சு. இல்லை சரண்யா பண்ணணும்னு எனக்கு ஆக்சுவலாக நான் சேதுக்கு எதிர்பார்த்தேன். சேது கிடைக்கும்னு நினச்சேன் நான், பட் அது சேது கிடைக்கல. பெஸ்ட் ரீஜனல் ஃபிலிமுக்கான விருது கிடச்சிச்சு. ஸோ அப்படி ஒரு தகுதியோடு வரும்போது அதை ஒரு ஃபைன் டியூன் பண்ணுறது மட்டும் தான் என்னோடய வேலை. சினிமாவே என்னன்னு தெரியாத ஒருத்தரை கூப்பிட்டு வந்து இந்த எறும்பு போது பாருங்கள், கரப்பாம்பூச்சி ஏறுது பாருங்கள், அப்படியே இயல்பாக பேச வச்சு நம்ம எடுக்கலாம். அவங்கள வந்து இதுக்கு முன்னாடி படங்களில் மக்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களோட இயல்பாக அவங்க சாதாரணமாக பேசுகிறது ஒரு நல்ல நடிப்பாக நமக்கு தெரியும். ஆக்டிங்கில் இருக்கிறவங்க, ரெகுலர் சினிமாவில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஆக்டர்ஸ்ட்டை வந்து இந்த மிகையற்ற இயல்புணர்ச்சியோடு இருக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன்ஸை நம்ம வாங்குறதுன்றது இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக எனக்கு படுது. கரெக்டான வார்த்தையை சொல்லணும்னா ஒரு மனிதனின் இயல்புணர்ச்சியை தூண்டுவது தான் என்னோடய வேலை. அது படம் பார்க்குறவர்களுக்கும் பொருந்தும், அது இல்லை ஆடியன்ஸுக்கு அது பொருந்தும். பெண் கதாபாத்திரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லா படங்கள்லையும் இருக்குது. இப்போது நம்ம தென்மேற்கு பருவக்காற்று சொன்னோம், அதில் வந்து சரண்யா அவங்க பண்ண அந்த தாய் கேரக்டர் தான்
மிகப்பெரிய கேரக்டர். நீர்ப்பறவைக்கு வரும்போது நீங்கள் நந்திதா தாஸை கொண்டு வர்றீங்க. நந்திதா தாஸ்னு ஒரு வடநாட்டு நடிகை அல்லது வங்காளி நடிகை இங்கே கொண்டு வரலாம். அந்த ஐடியா எப்படி? நான் வந்து மீனவர்கள் பிரச்சனை இந்தியா ஃபுல்லாக தெரியும்னு நினச்சேன். ஒரு நந்திதா தாஸ் மாதிரி ஆர்டிஸ்ட்டு நடிக்கும் போது மீனவர்கள் பிரச்சனை வெளி உலகத்துக்கு தெரியுமே. இவ்வளவு மீனவர்கள் சுடப்படுறாங்களா கடலில், இவ்வளோ பெண்கள் அங்கே வந்து கணவனை இழந்துட்டு தகப்பனை இழந்துட்டு பிள்ளைய அந்த குடும்பங்கள் அனாதையாக நிற்குதா, அப்போ அந்த பிள்ளைங்க எப்படி வாழும், அவங்களுக்கு மீழ்ச்சி என்ன. அவர் கூட ஒர்க் பண்ணுறது எளிதாக இருந்ததா? அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். அதே மாதிரி சுனைனா என்ன காரணம்னா ஃபைன் ஆர்டிஸ்ட். அந்த சிஸ்டிடாங்க தர்மதுரையில் நடிச்சிச்சு இல்லையா, தமனா தர்மதுரை சொல்லவா வேணும், தமனா அதே மாதிரி கண்ணே கலைமான்ல தமனா அவன் ரொம்ப இயல்புணர்ச்சியாக நடிக்கிறது இல்லை. என்னை ரொம்ப ஈர்த்தது யாருன்னா உதயநிதி சார். ஹாட் ஸ்டாரில் இருக்குது, அந்த படத்தை பாருங்கள், கண்ணே கலைமான. அவர் வந்து கமலக்கண்ணனாகவே இருப்பார். அந்த படத்தை நான் ஃபெஸ்டிவலுக்கு நான் அனுப்பாமல் விட்டுட்டேன். நான் அமெரிக்கா போனப்போ அங்கே ஒரு செட் ஆஃப் பீப்புளோட அந்த படத்தை நான் பார்த்தேன். கண்ணே கலைமான பிடிச்சிருக்கவங்களுக்கு இது இவ்வளோ இயல்பாக நடிச்சிருக்காரு, இது எப்படி இதான் படங்க அப்படின்றாங்க. தர்மதுரைக்கு வருவோம். உங்களுடைய மிகப்பெரிய வெற்றி படம், தியேட்டர்களில் வசூலை குவித்த ஒரு படம் தர்மதுரை. விஜய் சேதுபதி கரியரில் கூட அவருக்கு ஒரு முக்கியமான படம் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப் சொல்லியிருப்பீங்க. கல்யாணம் பண்ணாமலேயே 2 பேர் சேர்ந்து வாழலாம் அப்படின்றது நமக்கு திருமணம் தாலி சென்டிமெண்டெல்லாம் நமக்கு பயங்கரமாக உள்ள ஒரு கலாச்சாரத்தில் திருமணம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஒரு ஆண் பெண் 2 பேரும் அவங்களுக்கு புரிந்துணர்வு இருந்தால் போதும், அவங்க சேர்ந்து வாழலாம்ன்றது அந்த படத்தில் சொல்லியிருப்பீங்க. தர்மதுரை இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்களா? எனக்கு எல்லா படங்களுமே வெற்றி படங்கள் தான். எப்படின்னா எல்லாத்துக்குமே எனக்கு விருது கிடச்சிருக்கு, எல்லா படத்துக்குமே எனக்கு வந்து பாராட்டு கிடச்சிருக்கு. என் படங்களை பார்த்து யாருமே நல்லா இல்லைன்னு சொன்னதே இல்லையா. தியேட்டருக்குள்ளே ஆள் வரல, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அந்த வகையில் எல்லா படமும் வெற்றி படம் தான் உங்களுக்கு. என் படம் நல்ல படம் தான். அது விமர்சன ரீதியாக வந்து அதை பாராட்டுறாங்க. அந்த த்ரில் எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறது இருக்குல்ல, அந்த எக்ஸைட்மெண்ட்டு குறைவாக இருக்கிறனால இந்த 18 வயசு 20 வயசு பசங்க உடனே உள்ளே வரமாட்டாங்க. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க. இப்படித்தான் என்னோட படங்கள் மூவாயி வந்திருக்கு. இடி முழக்கம்ங்கிற படம் அது முழுக்க யங்ஸ்டர்ஸ்க்கான படம். தமிழில் தியேட்டர் ஆடியன்ஸுக்குன்னு சில ரசனைகள் இருக்கு இல்லையா, அதை பூர்த்தி பண்ணாங்க படம். முதல் படத்தில் சபேஷ் முரளி இசையமைச்சாங்க. 2வது படத்தில் என்ஆர் ரகுநந்தன் ஒரு மியூசிக் டைரக்டரை உருவாக்கியிருக்கீங்க. அப்புறம் யுவன் சங்கர் ராஜா தர்மதுரைக்கு. மியூசிக்கை பற்றி எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க? எந்த ஒரு அடிப்படையில் தான் மியூசிக் டைரக்டர் யார் வேணும், எப்படிப்பட்ட மியூசிக் வேணும்ன்றது எப்படி முடிவெடுக்கிறீங்க நீங்கள்? சிவா மியூசிக்கே தேவையில்லை, பாடல்களும் தேவையில்லை. உண்மையாக சொல்ல போனால் சினிமானா அதுக்கு தமிழில் கரெக்டான சலன படம்னு சொல்லணும். சலன படம்னா என்னென்னா பேசும் படத்துக்கு முன்னாடி இருக்கிற படம் தான் சலன படம். ஒரு படம் பேசாமல் அது என்ன பாதிப்பை உண்டாக்குறதோ அது ஒரு உன்னதமான படமாக பல மேதைகள் இதை செஞ்சாங்க. ஃபஸ்ட்டு பாட்டே இல்லாமல் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து நாடகத்தின் மேலே ரொம்ப ஈர்ப்பு. தியேட்டருக்கு ஆள் யாரும் வர்றதில்லை, நாடகம் பார்க்க பயங்கர க்ரௌடு. என்னடா காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் பாட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் சினிமாவில் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணி இங்கே ஒரு ஃபார்ம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் இந்த சமாச்சாரங்களோடு தான் நமக்கு படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஓடிடியில் மக்கள் பாடல்களற்ற படத்தை பார்க்குறாங்க. உலக சினிமாவுக்கு போகிறது நம்ம பாடல்களும் இந்த மாதிரியான ஆட்டம் பாட்டம் அது ஒரு தடை தான். இல்லை தடை தான். என்னோட படத்தில் உதட்டசைவு பாட்டு இல்லை ஆரம்பத்தில் இருந்தே. இசையமைப்பாளர்களை பற்றி சொல்லிட்டு வரும்போது நீங்களே சொன்ன ஒரு விஷயம், இளையராஜா பேக்ரவுண்ட் மியூசிக் கம்போஸ் பண்ணுற நேரத்தில் என்னை உள்ளே அனுப்பலைன்னு நீங்கள் ஒரு மேடையில் பேசினது. இது பிற்பாடு நீங்கள் அப்படி மீன் பண்ணி பேசலை, நான் அது ஒரு கலைஞனோட ஒரு ஆதங்கம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி பேச விரும்புகிறீங்களா? அவர் இசைங்கிறது என் ரத்தத்தில் கலந்துருக்கு. பண்ணைப்புறத்தில் போய் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நேச்சர் தான் நான் அவரை பண்ணியிருப்பேன். அந்த நேரத்தில் வந்து அது மாதிரி அது இருந்திருக்க கூடாது. ஸோ அவங்க ஏதோ நான் ராஜா சாருக்கு எதிராக பேசிட்டதா அப்படிலாம் சொல்கிறேன். அதெல்லாம் கிடையாது. நான் அவரோட ரசிகர் தான். அது எப்படின்னா ஒரு உரிமையில் நம்ம யாருக்குமே இந்த உலகத்தில் ஒரு ஆசை இருக்காதா என்ன? அவரோட ரீரெக்கார்டிங்கில் இருக்கணும், அவரோட டிஸ்கஸில் இருக்கணும், அவரோட பேசணும். இதெல்லாம் நமக்கு ஒரு பிரியம் தானே உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு அன்பில் தான். கோபம் என்பது காட்ட தெரியாத அன்பு தான். நீங்கள் வந்து ஒரு அமெரிக்கன் படம் பண்ணுறதுக்கான யோசனைகள் கூட இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக அது பண்ணுறதுக்கான ஐடியா இருக்குது. ஹாலிவுட் நடிகர்களும் பங்கேற்கிற மாதிரி இந்திய நடிகர்களும் பங்கேற்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நான் பேசியிருக்கேன். அது இந்த வருஷத்தோட கடைசியில் வரலாம். அது அடுத்த வருஷம் பிகினிங்கில் அதோட படப்பிடிப்பு அமெரிக்காவில் நடக்கலாம். அப்போ என்னை பொறுத்த மட்டும் எல்லாமே படைப்பு தான். நான் 100% அதோடைய பயணித்து உருவாக்குற படைப்பு தான். என்னோடய படம் தப்பு பண்ணாது, அது தப்பான படமாகவும் இருக்காது. இந்த படத்தை எடுத்ததுக்காக ஒரு தயாரிப்பாளர் தலை குனிய வேண்டிய அவசியமும் இருக்காது. என்னுடைய லாபம்ங்கிறது வந்து மக்கள் இதுவரைக்கும் என் மேலே காட்டிக்கிட்டு இருக்கிற அன்பு தான். இந்த வெற்றி பயணம் மேலும் தொடரட்டும். நீங்கள் ஒரு அஸ்கர் ஃபர்கதி மாதிரி, ஒரு மக்மல் பாஃப் மாதிரி, ஒரு மஜீதி மாதிரி இந்த மண்ணோட வாசமுள்ள படங்கள் எடுக்கக்கூடிய உலகம் அறிகிற ஒரு டைரக்டராக விரைவில் மாற போகிறீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கான எல்லா வாழ்த்துக்களும். இந்த உரையாடலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இட் வாஸ் மை ப்ளஷர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.
நன்றி.